ஹாய் வியூவர்ஸ், இந்த ஷோ பார்த்துருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டாம் ஃப்ராங்க். அண்ட் நீங்கள் பார்த்துருக்க இந்த ஷோ ரூட்டு கானா. என்னடா வழக்கமாக ரூட்டு கானா ஷோ வந்து பஸ்ஸுக்குள்ளே தானே வச்சு பண்ணுவான், இன்றைக்கி என்ன வெளியே நின்று பண்ணுறான் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆயுத பூஜைக்காக பஸ்ஸு வந்து பூஜை போட போனாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, தீய சக்தி எதுவும் பஸ்க்குள்ளே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் யாரையும் நல்லவங்களாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வாரம் என்னை ஏற்றுவேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்தால் நான் ரூட்டுக்கான ஷோ பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து மொத்தம் 5 பாட்டு. இந்த 5 பாட்டு யாரெல்லாம் பாடியிருக்கிறாங்க, எப்படி தெரிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறத வாங்க ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம். எப்பேற்பட்ட தமிழ் படத்துலையும் எப்பவும் ஹிட் ஆகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட். அம்மா சென்டிமெண்ட் மட்டும் ஒரு படத்துலையோ இல்லை பாட்டிலையோ இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அது ஹிட்டு அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம ரூட்டுக்கான ஷோலையும் இப்போ அம்மா சென்டிமெண்ட் வச்சு சூப்பராக ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. அவர் தான் கிஷோர். இந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். பெற்றெடுத்த தாயும் இல்லை, என்னுடைய தந்தையும் இல்லை, யாரும் இல்லாதயா வாழ்ந்து வாருங்க. எத்தனையோ சொந்த பல்டம் நம்முடனே இருந்தாலும், வீடு வாசல் சொத்து சோகம் அத்தனையும் கிடைத்தாலும், பெற்றெடுத்த தாய் பாசத்தில் இவையெல்லாம் ஈடாகுமா? சிலை இல்லாத மண்டபம் அது கோவில் ஆகுமா? பெற்றெடுத்த தாயும் இல்லை, என்னுடைய தந்தையும் இல்லை, யாரும் இல்லாதயா வாழ்ந்து வாருங்க. எத்தனையோ சொந்த பந்தம் நம்முடனே இருந்தாலும், வீடு வாசல் சொத்து சோகம் அத்தனையும் கிடைத்தாலும், தாய் பாசத்தில் இவையெல்லாம் ஈடாகுமா? சிலை இல்லாத மண்டபம் அது கோவில் ஆகுமா? பெற்றெடுத்த தாயும் இல்லை, என்னுடைய தந்தையும் இல்லை, யாரும் இல்லாதயா வாழ்ந்து வாருங்க. நான் யாரும் இல்லாதயா வாழ்ந்து வாருங்க. அம்மாவும் அப்பாவும் இருக்கும் போது நானும் வெலை வெட்டிக்கு போல தினமும் வாங்கிடுவேன் 100 ரூபாய் தாள. அம்மாவும் அப்பாவும் இருக்கும் போது நானும் வெலை வெட்டிக்கு போல தினமும் வாங்கிடுவேன் 100 ரூபாய் தாள. தினமும் சொத்துக்கு எனக்கு பஞ்சம் இல்லை, வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரியவில்லை. தினமும் சொத்துக்கு எனக்கு பஞ்சம் இல்லை, வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரியவில்லை. தந்தை தாய் பாசம் சந்தோஷம் எல்லாம் இஞ்சிடுச்சு. தந்தை தாய் பாசம் சந்தோஷம் என்னோட அழிஞ்சிடுச்சு. பக்கத்து வீட்டில் தந்தை தாய் பாசத்தை பாரு, எங்க வீட்டில் எனக்காக இனிமேல் யாரு? பக்கத்து வீட்டில் தந்தை தாய் பாசத்தை பாரு, எங்க வீட்டில் எனக்காக இனிமேல் யாரு? பெற்றெடுத்த தாயும் இல்லை, என்னுடைய தந்தையும் இல்லை, யாரும் இல்லாதயா வாழ்ந்து வாருங்க. வேலைக்கு போனாலும் வேலை செய்ய என் உடம்பு கொஞ்சம் கூட வணங்கலை. இத்தனை நாள் வாழ்ந்திருந்தேன் தாத்தா பாட்டி தயவில். ஓ வேலைக்கு போனாலும் வேலை செய்ய என் உடம்பும் கொஞ்சம் கூட வணங்கலை. இத்தனை நாள் பாடி வர கானா என்னும் தொழிலில். புளியந்தோப்பு கானா கிஷோர் பாட்டை கேளு, நாளைக்கு உனக்கு வரங்க இந்த நாள். கானா முருக சிசிய பாடும் பாட்டை கேளு, நாளைக்கு உனக்கு வரங்க இந்த நாள். கஷ்டப்பட்டு வாழு, உடல் சேரு, உடல் உழைத்து வாழு.
கஷ்டப்பட்டு வாழு உடல் சேரு உடல் உழைத்து வாழு ஒரு மதிக்க வாழனுங்க சின்ன வயசுல இனிமேலும் வாழாதீங்க உங்க அம்மா அப்பா தயவுல ஒரு மதிக்க வாழனுங்க சின்ன வயசுல இனிமேலும் வாழாதீங்க பெற்றோர் தயவுல பெற்றெடுத்த தாயும் இல்லை என்னுடைய தந்தையும் இல்லை யாரும் இல்ல அனாதையா வாழ்ந்து வருங்க எத்தனையோ சொந்த பந்தம் என்னுடன் இருந்தாலும் வீடு வாசல் சொத்து சோகம் எனக்கென கிடந்தாலும் தாய் பாசத்தில் இவையெல்லாம் ஈடாகுமா சிலை இல்லாத மண்டபம் அது கோவிலாகுமா தாய் பாசத்தில் இவையெல்லாம் ஈடாகுமா சிலை இல்லாத மண்டபம் அது கோவிலாகுமா. வாழ்க்கையில என்னதான் தனி ஒருவனா தனியா நின்று பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிச்சாலும் யார் கூடயாச்சும் ஏதாச்சும் விஷயம் போட்டி போட்டு அதை ஜெயிச்சோம் அப்படின்னா அதுல கிடைக்கிற ஒரு இன்பம் இருக்கு தெரியுமா, அது ஒரு தனியான விஷயம். அந்த மாதிரி தான் நம்ம ரூட்டுக்கான ஷோல ஃபர்ஸ்ட் டைமா போட்டி போட்டு ஒரு சூப்பரான சாங் பாடி இருக்கிறாங்க பிரபா அண்ட் ஹிஸ் பிரதர். அந்த பாட்டு தான் இப்போ நம்ம கேட்க போறோம். டேஞ்சர் கேலு அவதான் டேஞ்சர் கேலு மத்தாரட்டி தங்க கட்டி ஆல்ரெடி நானு என்ன கைட்டி விட பார்த்தனாக்கா வாங்குவோன்னு அது காக்கா போன காக்கா சண்டில கிஞ்ச சொக்கா அது டண்டனாக்கா டைப்பு ரெண்டாம் தாரம் வைப்பு டேஞ்சர் கேலு அவதான் டேஞ்சர் கேலு டேஞ்சர் கேலு அவதான் டேஞ்சர் கேலு தரட்டி தங்க கட்டி ஆல்ரெடி நானு என்ன கைட்டி விட பார்த்தா நீயும் வாங்குவோன்னு தரட்டி தங்க கட்டி ஆல்ரெடி நானு என்ன கைட்டி விட பார்த்தா நீயும் வாங்குவோன்னு அது காக்கா போன காக்கா அவ சண்டையில கிஞ்ச சொக்கா அவ டண்டனக்கா டைப்பு எனக்கு ரெண்டாம் தரம் வைப்பு டேஞ்சர் கேலு அவதான் டேஞ்சர் கேலு டேஞ்சர் கேலு அவதான் டேஞ்சர் கேலு ஓட்டா மேலோட்டமா முட்டை கண்ணால வெச்சப்பட்டா உழ மாட்டா ஒத்த சொல்லல தேவையில்லாத தேடி போனா எனக்கு பிடிக்கல அவ பேச்சு சரியில்லை காட்டு பூச்சி தேவையில்ல தர தரன்னு வச்சுன்னு போன கொப்ப முன்னால திரு திருன்னு முழிக்கிறாள் அம்மா நல்லால கேட்டு பேச நினைச்சேன் நான் ஒத்ததான் கல்லால ஓ ஊத்த பல்லால சிரிச்சா டகுரு முன்னால கண்டது கிட்ட பேச்ச நானும் வாங்கி கட்டிக்கினேன் கேவலமா நடந்து ஆண்டி நீயா கண்டிக்கினேன் கிட்ட பாருங்கப்பா குணத்தை அவ கிராக்கி விட்டா நீட்டாதீங்க பணத்தை பிகர் கிட்ட பாருங்கப்பா குணத்தை அவ கிராக்கி விட்டா நீட்டாதீங்க பணத்தை டேஞ்சர் கேலு அவதான் டேஞ்சர் கேலு டேஞ்சர் கேலு அவதான் டேஞ்சர் கேலு எம்மா தரட்டி தங்க கட்டி ஆல்ரெடி நானு என்ன கைட்டு விட பார்த்தா நீயும் வாங்குவோன்னு தரட்டி தங்க கட்டி ஆல்ரெடி நானு என்ன கைட்டு விட பார்த்தா நீயும் வாங்குவோன்னு ஆளு மாத்தி வேஷம் போட போய் பேச்சால சொன்ன வாக்க மறந்துட்டியே பணத்தை ஆசில கைவுக்குன்னு பொறியடி மனசாச்சில்ல இது என்ன தெரியல இனிமேல உனக்கு மறைதில்ல காதலாசை வந்துடுச்சு சின்ன வயசுல அவ விட உலகத்துல எதுவும் பெருசுல ஊத்தி விட்டு போயிட்டியே நீயும் போலீஸ்ல யூடிசி கேஸ்ல போன நானும் மாசில ரிச்சை பண்ண அங்கலோட கைய கொத்தாடா பட்டு புடவை கட்டிக்கின்னு காட்டுற வந்தாடா இந்த கோளாறான புள்ளிங்க கம்முன்னு இருக்குது ரொம்ப டேமேஜான ஃபிகருங்கெல்லாம் குதிக்குது டேஞ்சர் கேலு டேஞ்சர் கேலு டேஞ்சர் கேலு அவதான் டேஞ்சர் கேலு தரட்டி தங்க கட்டி ஆல்ரெடி நானு என்ன கைட்டு விட பார்த்தா நீயும் வாங்குவோன்னு தரட்டி தங்க கட்டி ஆல்ரெடி நானு என்ன கைட்டு விட பார்த்தா நீங்க வாங்குவோன்னு அது காக்கா போன காக்கா அவ சண்டை
அவன் டண்டனக்கா டைப்பு எனக்கு ரெண்டாந்தாரம் வைப்பு டேஞ்சர் கேளு அவ தான் டேஞ்சர் கேளு டேஞ்சர் கேளு அவ தான் டேஞ்சர் கேளு. கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த ஷோவில் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா பிரேக். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உலக லெவலில் பயங்கரமான பேர் வாங்கினவங்க கொஞ்சம் சில பேர். அதில் முக்கியமானவர் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார். இவரோட பர்த்டே அக்டோபர் 15 தான் முடிஞ்சது. நான் கூட சில நேரம் பெருமையாக சொல்லியிருப்பேன், நானும் அதே அக்டோபர் 1 பிறந்தவன் தான் அப்படின்னு. அந்தளவுக்கு எனக்கு அவரை பிடிக்கும். அவரை பற்றி நம்ம ரூட்டுக்கான ஷோவில் ஒருத்தர் சூப்பராக பாடியிருக்கிறாரு. எப்படி பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். கலாமையா உடைய அறிவை நீயும் பாரம்மா, அவர் திறமை கண்டு விழுந்து போச்சு நாடம்மா. கலாமையா உடைய அறிவை நீயும் பாரம்மா, அவர் திறமை கண்டு விழுந்து போச்சு நாடம்மா. அவர் திறமை கண்டு விழுந்து போச்சு நாடம்மா. அவரை பார்க்க வேணுமா, அவரிடம் பேச வேணுமா, அவரை பார்க்க வேணுமா, அவரிடம் பேச வேணுமா. இந்த மாணவரின் உள்ளம் துடிக்கும் பாரம்மா, கலாமையா உடைய அறிவை நீய பாரம்மா. அவர் திறமை கண்டு விழுந்து போச்சு நாடம்மா. ராமேஸ்வரம் ஊரினிலே பிறந்தவர், சிறு வயதினிலே கஷ்டப்பட்டு படித்தவர். ராமேஸ்வரம் ஊரினிலே பிறந்தவர், சிறு வயதினிலே கஷ்டப்பட்டு படித்தவர். உயர்ந்த எண்ணம் கொண்டவர், உலகையாள பிறந்தவர். உயர்ந்த எண்ணம் கொண்டவர், உலகால பிறந்தவர். தன் லட்சியத்தின் பாதையிலே வாழ்ந்து வந்தவர். தன் லட்சியத்தின் பாதையிலே வாழ்ந்து வந்தவர். கலாமையா உடைய அறிவை நீயும் பாரம்மா, அவர் திறமை கண்டு விழுந்து போச்சு நாடம்மா. கலாமையா உடைய அறிவை நீயும் பாரம்மா, அவர் திறமை கண்டு விழுந்து போச்சு நாடம்மா. அணுவூலை ஆராய்ச்சியும் செய்தவர், பல நாடுகளை பேச்சினாலே வென்றவர். அணுவூலை ஆராய்ச்சியும் செய்தவர், பல நாடுகளில் பேச்சினாலே வென்றவர். டாக்டர் பட்டம் பெற்றவர், பத்மஸ்ரீ அவார்டு வென்றவர். இந்த உலகினிலே அவர் புகழும் மறையாதம்மா. இந்த உலகினிலே அவர் புகழும் மறையாதம்மா. அவரை நினைக்க நினைக்க இந்தியாவுக்கு பெருமை தானம்மா. கலாமையா உடைய அறிவை நீயும் பாரம்மா, அவர் அறிவை கண்டு விழுந்து போச்சு நாடம்மா. கலாமையா உடைய அறிவை நீயும் பாரம்மா, அவர் திறமை கண்டு விழுந்து போச்சு ஊரம்மா. கலாமையா உடைய அறிவை நீயும் பாரம்மா, அவர் திறமை கண்டு விழுந்து போச்சு நாடம்மா. அவர் திறமை கண்டு விழுந்து போச்சு நாடம்மா. கலாமையா உடைய அறிவை நீயும் பாரம்மா. இப்போ அடுத்ததான் நம்ம ஷோவில் வந்து பாட போகிற ஒரு பேர் பாண்டி. இவர் என்ன பாடியிருக்கிறார் அப்படின்னா, மக்கள் மேலே உள்ள ஒரு நல்ல எண்ணத்தில் சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இங்கே பாருங்கப்பா, ஊருக்குள்ள நிறைய ஒயின் ஷாப்லாம் வந்துச்சு. இந்த ஒயின் ஷாப்னால நிறைய சின்ன பசங்களாம் குடிச்சு கெட்டு போகிறாங்க. இவங்களாம் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் பாடியிருக்கிறாரு. அந்த பாட்டு தான் இப்போ நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அன்பா ஊருக்குள்ள ஒயின் ஷாப்பு இருக்குது, அதுல தம்மா தோண்டு காலாங்குட்டிங்க குடிக்குது. டேய் ஊருக்குள்ள ஒயின் ஷாப்பு இருக்குது, அதுல தம்மா தோண்டு காலாங்குட்டிங்க குடிக்குது. கட்டிங்க போட்டா போதும் கோலாரா நடக்குது, பதில சும்மா போற கைவண்ண சண்டை வலிக்குது. ஐயோ டம்மா அடிச்சா கிசாவா, கனவு புல்லா உசாவா, உசா நினைச்சு கைய வச்சா ஒரு வருஷம் மிஸ் ஆவா. டேய் ஊருக்குள்ள
மச்சான் ஊருக்குள்ள ஒயின் ஷாப்பு இருக்குது, அதுல தம்மா தூண்டு காலாங்குட்டிங்க குடிக்குது. பத்தாவது ஸ்கூல்ல தான் படிக்குது, ஆனா அதுக்குள்ளேயே சரக்க வாங்கி குடிக்குது. பத்தாவது ஸ்கூல்ல தான் படிக்குது, ஆனா அதுக்குள்ளேயே சரக்க வாங்கி குடிக்குது. சரக்க போட்ட போதையில் தம்ம அடிக்க நினைக்குது, தம்ம தான் பத்த வைக்க வத்திப்பட்டிய தேடுது. போதையில போலீஸ் ஆண்ட கேட்டாரு தீ பொட்டிய, டசனில கூட்டுன்னு போய் அவுத்துட்டாங்க ஜட்டிய. மச்சான் ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஒயின் ஷாப்பு இருக்குது, அதுல தம்மா தூண்டு காலாங்குட்டிங்க குடிக்குது. கட்டிங்க போட்டா போதும் கோலாரா நடக்குது, அது போதையில கை வண்ண சண்டை வலிக்குது. டம்ம அடிச்சா கிசாவா, கனவு புல்லா உசாவா, உசா நினைச்சு கைய வச்சா ஒரு வருஷம் மிஸ் ஆவா. பாரமுல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறான், சம்பாரிச்ச காசையெல்லாம் ஒயின் ஷாப்புக்கு அழிக்கிறான். பாரமுல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறான், சம்பாரிச்ச காசையெல்லாம் ஒயின் ஷாப்புக்கு அழிக்கிறான். 3 வேளை சோறு துண்ணு 3 மாசம் ஆச்சுங்க, 3 வேளை சோறு துண்ணு 3 மாசம் ஆச்சுங்க. விமலே பொண்டாட்டி தாலி கயிறு செட்டு கடைக்கு போச்சுங்க. நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் என் குறைய, ஒரு கோட்டை ஒன்று போட போறேன் அறைய. நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் என் குறைய, கோட்டரை போட்டுக்கின்னு வைக்க போறேன் அறைய. மச்சான் ஊருக்குள்ள ஒயின் ஷாப்பு இருக்குது, அதுல தம்மா தோண்டு காலாங்குட்டிய குடிக்குது. கட்டிங்க போட்டா போதும் கோலாரா நடக்குது, அது கைவன போய் சும்மா சண்டை வலிக்குது. டே டம்ம அடிச்சா கிசாவா, கனவு புல்லா உசாவா. டே டம்ம அடிச்சா கிசாவா, கனவு புல்லா உசாவா, உசா நினைச்சு கைய வச்சா ஒரு வருஷம் மிஸ் ஆவா. பஸ் இருக்கோ இல்லையோ எங்கன்னாலும் இந்த ஷோல நான் சொல்லியாக வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷோல வரப்போகிறது ஒரு பிரேக். எல்லாரும் எப்பவும் அல்டிமேட்டாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம், நம்ம ஷோ வந்தாலே பா இந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை கலாய்ச்சி பாடுறது. இந்த கலாய்ச்சி பாடுறது அப்படிங்கிறது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு நம்ம ஷோ மூலியமா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான சாங் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். கடனே லவ சொன்ன மடனே மஜா பண்ண நவுட்டி நீ காலி ஆயிட்ட, அந்த கொட்டாங்குச்சி வாயனுக்கா கைத்து நீட்டிட்ட. தொட்டா சிலிங்கி அம்மா கொழும்புல தான் போடு முள்ளங்கி. தொட்டா சிலிங்கி அம்மா கொழும்புல தான் போடு முள்ளங்கி. கடனே மட கடனே லவ சொன்ன மடனே மஜா பண்ண நவுட்டு நீ ஏண்டி காலி ஆயிட்ட, அந்த கொட்டாங்குச்சி வாயனுக்கா கைத்த நீட்டிட்ட. சொல்லுறதுக்கு எதுவும் இல்ல, நான் தான் மாட்டுனேன் உன்னை கண்ணுல தீட்டுனேன், என் நெஞ்சில வச்சு அவளை பூட்டுனேன். சொல்லுறதுக்கு எதுவும் இல்ல, நான் தான் மாட்டுனேன் உன்னை கண்ணுல தீட்டுனேன், என் நெஞ்சில வச்சு அவளை பூட்டுனேன். மோசமான லவ் இது போத மறந்துட்டான், அவ கூப்பிட்டா விருந்துட்டான், வசந்துக்கு வயிறு மட்டும் ஃபுல்லா இருந்துட்டான். மெமரி லாஸ் பேஷன் போல மறக்க வேணுண்டி, அடி யூஸ் அண்ட் த்ரோ மூஞ்சி உனக்கு உரைக்க வேணுண்டி. மெமரி லாஸ் பேஷன் போல மறக்க வேணுண்டி, அடி யூஸ் அண்ட் த்ரோ மூஞ்சி உனக்கு உரைக்க வேணுண்டி. கடனு மட கடனு லவ சொன்ன மடனு மஜா பண்ண நவுட்டு நீ ஏண்டி காலி ஆயிட்ட, அந்த கொட்டாங்குச்சி வாயனுக்கா கைத்த நீட்டிட்ட.
தாழ்ச்சா பாம்பாயில என்ன சாவடிக்கவா ரோஜா பூமால சப்ப மூஞ்சி சனிய புச்சது சத்தா பரவாயில்ல அம்மா வளப்பு சரியில்லை நீ இந்த மாதிரி பண்ணது நல்லால உன் நாக்குல தான் கம்பிய காய்ச்சி வலிக்க போறேன்டி இன்னைக்கு சொன்ன மிட்டாய் சோக்கு தானே அதிகமாச்சு உன் நாக்குல தான் கம்பிய காய்ச்சி வலிக்க போறேன்டி இன்னைக்கு சொன்ன மிட்டாய் சோக்கு தானே அதிகமாச்சுடி கடகடனு மட 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 கடகடனு லவ சொன்ன மட மடனு மஜா பண்ண நோட்டு நீ ஆண்டி காலி ஆயிட்ட அந்த கொட்டாங்குச்சி வாயனுக்கா கைத்த நீட்டிட்ட கப்பி கத்தாடி போல நானும் பமா பறந்தேன்டி அடி கத்தின்னு பறந்தேன்டி உன் பின்னால தான் சுத்தின்னு திரிஞ்சேன்டி கப்பி கத்தாடி போல நானும் பமா பறந்தேன்டி அடி கத்தின்னு பறந்தேன்டி உன் பின்னால தான் சுத்தின்னு திரிஞ்சேன்டி மஞ்சளாத நூலை போல நானும் பிச்சுக்கினேன் அம்மா சொத்துல இச்சுக்கினேன் அட உன் கதையை இதோட முச்சுக்கினேன் பாட்டில வச்சு என் கையார்த்துக்கினேன் எனக்கு நீதானே வேணும் நான் வலிய பொறுத்துக்கினேன் பீரு பாட்டில வச்சு என் கையார்த்துக்கினேன் எனக்கு நீதானே வேணும் வலிய பொறுத்துக்கினேன் கடகடனு மட 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 கடகடனு லவ சொன்ன மட மடனு மஜா பண்ண நோட்டு நீ ஏண்டி காலி ஆயிட்ட இந்த கொட்டாங்குச்சி வாயனுக்கா கைத்து நீட்டிட்ட தொட்டாக்கா தொட்டா சிலிங்கி அம்மா கொழும்புல தான் போடு முள்ளங்கி தொட்டாக்கா தொட்டா சிலிங்கி அம்மா கொழும்புல தான் போடு முள்ளங்கி கடகடனு மட 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 கடகடனு லவ சொன்ன மட மடனு மஜா பண்ண நோட்டு நீ ஏண்டி காலி ஆயிட்ட அந்த கொட்டாங்குச்சி வாயனுக்கா கைத்த நீட்டிட்ட ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் 5 தெருக்கி விடும் அட்டகாசமான பாட்டு எல்லாமே பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அடுத்த வாரமும் 5 சாங்கோட தான் நான் வரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த ஷோவில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு திங்கக்கிழமைக்காக கால் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேரை எழுதி வச்சுட்டு இந்த ஷோக்கு ஷூட்டிங் போகும்போது நாங்கள் உங்களையே கூப்பிடுவோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டேன். இப்போ நான் கிளம்புறேன். டாடா பை பாய் ஃப்ரம் டாம் ஃப்ராங்கி. பாய். ரூட்டு கானாவில் நீங்களும் பாட வேண்டுமா? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரூட்டு கானா, வேந்தர் டிவி, நம்பர் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது மெயின் ரோடு, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொலைபேசி 0444 4020 2202.